தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நான் கடவுளாக கிடையாதுங்க, நான் ஒரு டாக்டர். இதை ஒரு அதிபர் சொன்னா எப்படிங்க இருக்கும்? அப்பேற்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றியும் போப் அவர்கள் சார்ந்த இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்குல்ல, அந்த மனுஷனே ரியாக்ட் பண்ணிட்டாப்ல, அதை பற்றியும் பேச போகிறோம். இந்த கான்ஃப்ளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரான் ஹார்முஸை கண்ட்ரோலில் எடுத்ததுனால அமெரிக்கா இந்த பிளாக்கெட் ப்ரொசீஜர் ஆரம்பித்தாங்களே, இதை சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற பல பேர் இருப்பீங்க. ட்ரம்ப் செஞ்சது சரிதான்ப்பா, ஈரான் மட்டும்தான் தப்பு பண்ணுச்சுன்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. இதை நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொன்னாக்கா, ப்ரோ நீனா ப்ரோ அவங்களுக்கு பேசுகிற ஒன் சைடா அப்படின்னு ஏன் பக்கம் திரும்பிடுவீங்க. இவர் சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்கிறது கரெக்டான ஆள் தான். இவர் யாருன்னா அர்சனியோ டொமிங்கஸ். இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரி ஜெனரல் இந்த பர்சன் தான், சிட்டிங்கில் இருக்கவர். ஸோ இவர் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ரைட்டு. என்ன சொல்கிறாப்புல, ஹார்முஸை பிளாக்கெட் பண்ணுற ஒரு வேலையை எந்த நாடும் பண்ணக்கூடாதுன்றாரு. அது ஈரானும் அமெரிக்காவும் யாரும் பண்ணக்கூடாது. இது இன்டர்நேஷ்னல் சட்ட விதி. ஏன்னா சர்வதேச வாட்டர் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் பேஸ் பண்ணது. இங்கே நீங்கள் பிளாக்கேடை ஏற்படுத்துறீங்கன்னா உலகம் முழுக்க பாதிக்கப்படும். உலகத்தோட தொண்டை இருக்குல்ல, அதை பிடிச்சி இருக்கிற மாதிரி அமைஞ்சிரும். ஸோ இதனால தான் சொல்கிறோம், இது சர்வதேச சட்ட விதியாக கொண்டு வந்தது காரணமும் யாரும் அந்த வேலையை பார்த்துடக்கூடாதுன்னு தான். ஆனால் இப்போ அந்த கொடுமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு லிட்டரலா. இது பத்தாதுன்னு அடிஷ்னல் பிளாக்கேடு வேறு சில பேர் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்னது ஈரானை, செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவை. பிளாக்கேடுன்ற ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் தப்புன்னு இப்போ புரியுதா? சர்வதேச சட்டமும் அதுதான் சொல்லுதுன்னு அந்த மனுஷனே சொல்லியிருக்காரு. போரை நிறுத்துறதுக்கு இது போல் அடிஷ்னல் பிளாக்கேட்லாம் ஒன்றும் பயன்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் கொடுத்துருக்க அட்வைஸு. யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை தன்னை பற்றி பேசினாலே டொனால்ட் ட்ரம்ப் பக்கமாக எழுதி போடுவார் போஸ்ட்டு. இவர் பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணல, ஆனால் யாரை சொல்கிறான்னு லிட்டரலாக நம்மளுக்கு புரியுதுன்னா ட்ரம்ப்புக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அந்த மனுஷன் இதுக்கப்புறம் என்ன பதிலடி கொடுக்க போகிறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவன் வம்புழுக்கிறதெல்லாம் பெரிய இடம் தான். அவரே பெரிய இடம் தான், வம்புழுக்கிறதே பெரிய இடம் தான். சமீபத்தில் ட்ரம்ப் பேசினார், கவனிச்சிங்களா? என்ன போப்பு, இதை பொல்லாத போப்பு இல்லையோ என்னென்னமோ பேசுகிறாரு. அணு ஆயுதத்தை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? ஒரு நாடு அணு ஆயுதம் நோக்கி போகுதுன்னா அதை தடுக்கிறேன்னா உலக அமைதிக்காக. ஆனால் போப் இதில் எதிர்க்கிறாருன்னா இதை பற்றிலாம் பேசுறதுக்கு சரியான ஆள் அவர். ஒரு நாடு சார்ந்து என்னென்ன யோசிக்கணும்னு அவர் தெரியுமா? இப்படிலாம் பேச ஆரம்பிச்சார் யார்? டொனால்ட் ட்ரம்ப். என்னென்ன வார்த்தைகளை போப் சார்ந்து பயன்படுத்தக்கூடாதோ அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த கத்தோலிக்க மத தலைவராக மாறி இருக்க அமெரிக்கன் அவர் தான், போப் லியோ அவர்கள். ஆனால் அவர் சார்ந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த விஷயத்தை பற்றி ட்ரம்ப் கிட்டே கேட்டாங்க. இப்போ என்னங்க நீங்கள் பேசினது உலக கத்தோலிக்கர் மனசையே புண்படுத்தியிருக்கு, எதுவும் வருத்தம் தெரிவிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. ட்ரம்ப்பை பற்றி நம்மளுக்கு தெரியுமே, அந்த ரிப்போர்ட் தெரியாமல் மைக்க போட்டாங்க போல இருக்கு. தெளிவாக சொல்லிட்டாப்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அப்பாலஜிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. நான் தப்பு பண்ண அப்பாலஜிஸ் பண்ணலாம், தப்பான நபர் போப்பு தான்றாருங்க. தான் நல்லவரான், போப்பு தப்பான நபர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சர்ச்சையை முடிச்சு வைக்கலான்னு மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பு கேட்கலான்னு வந்து சர்ச்சையை மாற்றி விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இப்போ இதுக்கு உலகம் முழுக்க குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரானு கரெக்டான நேரத்தில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க? ட்ரம்ப் அப்படி பண்ணிடக்கூடாதுப்பா, போப் லியோவை உலகமே போட்டுருது, நாங்களே மதிக்கிறோம் அப்படின்றாங்க. போப் லியோ யார்? கிறிஸ்டியானிட்டி சார்ந்தவர். ஈரானு இஸ்லாம் பேஸ் பண்ணது. ட்ரம்ப் யாருங்க? அவர் எந்த பக்கம்? ஈரான் எப்படி ப்ளே பண்ண தெரியுதா பாலிடிக்ஸை? ஸோ போப்பை நீங்கள் இப்படி பேசிடக்கூடாதுன்னு ட்ரம்ப் பக்கம் கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலக கத்தோலிக்கர்கள் இருக்காங்களே, அவங்க மத்தியில் ஈரானோட புகழ் பெருசாக மாறுவதற்கு ஒரு அடித்தளத்தை ஈரான் இங்கே தெளிவாக போட்டு வச்சிருச்சு. அது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன் படித்து. உலக அமைதிக்காக நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், அதில் முக்கியமான ஒருத்தர் போப் லியோ அவர்கள். ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஈரானோட ஸ்டேட்மெண்ட் இது, போப் லியோ அவர்கள். ஸோ நாம் அவரோட இந்த போர் நிறுத்தம் சார்ந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை மதிக்கணும், அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். இதை விட்டு அவரையே திட்டிலாம் பேசக்கூடாது. எங்களுக்கு தெரியும் இவங்க ட்ரம்ப்பை பற்றி, உலகம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஈரான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயத்தில். விவகாரம் அப்படியே பெருசாக போச்சா, இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போச்சு. யார் தெரியுதா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அவங்க தான் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இது, கத்தோலிக்க மதகுரு வார்லாம் நிறுத்தணுன்றதுக்காக
மனசு திறந்து பேசுகிற ஒருத்தர், உலகம் முழுக்க எல்லாரும் மதிக்கிற ஒருத்தர் போப் அவர்கள். அவரை போயிட்டு இப்படி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ரொம்ப பெரிய தப்புங்க இது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு ஹோலி ஃபாதர், அப்பேற்பட்ட ஒருத்தரை இப்படிலாம் பேசலாமா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் எதிர்த்து பேசியிருக்காங்க. அதான் இங்கே ஹைலைட். ட்ரம்ப் இதை பார்த்து எப்படியே யோசிப்பார்? அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன், நீங்கள் என்னென்ன எப்படிலாம் பேசுறீங்க அந்த மனுஷன் மேபி ஃபீல் பண்ணலாம். ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. பேசின தப்புன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறாங்க? ஆனால் அதை விரும்புகிற முக்கியமான ஒருத்தர் போப் அவர்கள். அவரை போய் இப்படி பேசியிருக்கீங்களே. அவரோட டியூட்டி என்னங்க? எந்த வகையில் வார் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நடந்துட்டு இருந்தாலும் அதை எதிர்க்கணும். ஏன்னா போர்கள் தான் அமைதியை சீர்குலைக்கிற பெரிய ஆயுதமே. அதை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ண இவரை விட்டால் வேறு யார் இருக்கா? அப்படி ஒரு பேசினா நீங்கள் அவரையே திட்டுவீங்களான்னு இவங்க பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா, அடுத்து ட்ரம்ப்பும் மெலோனியும் எங்கேயாச்சும் ஒரு ஜென்ரல் ஈவெண்ட்டில் பார்க்குறாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி பேசிப்பாங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் பார்க்குற ஆசை எனக்கு இப்போ அதிகமாக வந்திருக்கு. இந்த இஷ்யூவில் மையமே போப் அவர்கள் தானே. போப் லியோ அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க இப்போ உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு, அமெரிக்க அதிபர்னா உங்களை எப்படி பேசி வச்சுருக்காரு, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பல பேரும் கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சா, பல தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ போப் லியோ அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ஏங்க நான் போருக்கு எதிரானவன், நான் மட்டும் இல்லை, போப்பா இங்கே யார் வந்தாலும் அவங்க போருக்கு எதிராக தான் எப்போவுமே நிற்பாங்க. ரத்தக்கரை இருக்குல்ல, அது யார் கையிலையும் படிய விடக்கூடாதுன்றது எங்களோட மோட்டிவ். இங்கே போப்பா வர எல்லாரோட மோட்டிவ் அதுதான். அதுவும் அந்த பைபிள் வசனங்கள் இருக்குல்ல, இதை போர்க்காலங்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு, இந்த காஸ்பல் பேஸ் பண்ணி. ஞாபகம் இருக்கா? ட்ரம்ப்பை சுற்றி என்ன நடந்துச்சுன்ட்டு நிறைய பேர் தோளில் கை வச்சு வசனங்கள்லாம் சொல்லி அவரை ப்ரைஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ அவர் பார்த்தாரோ என்னமோ தெரிலங்க, பேரை குறிப்பிடாமல் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா சொல்கிறாரு, இல்லை நான் இதில் டிபேட் பண்ணலாம் விரும்பலை, நான் என் மனசில் பட்டதை சொன்னேன், ட்ரம்ப்புன்னு நான் அப்படி ஒரு மனுஷனை தாக்கி பேசுகிறாள் நான் கிடையாது, போர்கள் இல்லாத உலகம் வேணும்னு சொன்னேன், இதுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன்னு சொன்னேன், அவ்வளோதானே தவிர ஒருத்தரை பற்றி நான் தப்பாக பேசணும், அவரோட கருத்துக்கு பதிலடி, இது போல் டிபேட்டுக்குள்ள நான் போகவே மாட்டேன், அப்பேற்பட்ட ஆளாக நான் கிடையாது. ஸோ நான் சொன்னது உலக அமைதி சார்ந்து, அதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ட்டு அவர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. போப்போட அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வெளியாகிற நேரத்தில் ட்ரம்ப் ஒரு வேலையை பார்த்து விட்டார் பாருங்க. இதுதான் ப்ரோ, யாரோ ஒருத்தர் ட்ரம்ப்பை ஜீசஸாக சித்தரித்து போட்டிருக்காங்க, இதுக்கு தலைவனை போய் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு பல பேரும் கேட்கலாம். சம்பவம் பண்ணதே தலைவன் தான். இந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை வேறு யாரும் போஸ்ட் பண்ணலை. ட்ரூத் சோஷியல் இருக்குல்ல, அதில் டொனால்ட் ட்ரம்ப்பை போஸ்ட் பண்ணதா இது. அதாவது தன்னை கடவுளாக உணர்ந்த தருணமாக இதை நம்ம பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது தெரியுதுல, ஜீசஸ் கூட தான் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னு. ஆனால் இப்போ என்ன நம்ம சொல்கிறாங்க, அது டாக்டரு, ஜீசஸ் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டாங்க ட்ரம்ப் தரப்பில். எப்படிங்க மறுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏப்பா உடல் சுகமில்லாத ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு, அவரை உயிர் பழைக்க வைக்கிறதுக்காக டாக்டர் தானே வருவாங்க, டாக்டரை நம்ம கடவுளை தானே பார்ப்போம், அப்படி தான் அப்படி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி என்னென்ன கதை தரமா சொல்கிறாங்க. ஒரு விளக்கத்தை கேட்க போனால் விளக்கத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கான விளக்கத்துக்கு நாம விளக்கமாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க பாருங்க. எந்த டாக்டர் இந்த அளவுக்கு பின்னாடி தேசிய கொடி, ஈகிள், அமெரிக்காவில் ஈகிள் தானே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர் விமானம், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த பக்கம் இராணுவ வீரர்கள், இவங்க பார்த்தான்னு மக்கள், இவங்களை வச்சு வேணால் நீங்கள் சொல்லலாம் ஓகே டாக்டர்னு, மற்றபடி நீங்கள் எங்கேயும் கனெக்டே பண்ண முடியாது. எந்த ஒரு டாக்டர் இப்படி வருவாங்க? பார்க்கும்போது ஜீசஸ்ன்னு தெரியுதுல்ல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் போப்பை விட நான் மேலே, நீங்களாம் வழிபடுற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத மைண்டில் வச்சு தான் இந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த உண்மையை ஒத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் கேட்டால் ஜீசஸில் டாக்டர்னு புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட்டை தான் போட்டார், அதுக்கப்புறம் அவர் ஸ்டேபிளாக இருந்தாரா? இல்லையே, ட்ரம்ப் ஆச்சு, அடுத்தடுத்த முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும்ல, டெலிட் பண்ணிட்டாப்ல. உலகம் முழுக்க பேக்லாஷ் பெருசாக வரவே அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டார். இந்த ஈரான் கிட்ட நிறைய நாடுகளை காம்பன்சேஷன் கேட்டுட்டு இருக்குல்ல, இப்போ ஈரான் பதில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம் சொல்கிறாங்க, இந்த பஹ்ரைனு, சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நீங்கள்லாம் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கப்பா இந்த போரில், நீங்கள் பண்ண ஹெல்ப்னால தான் அமெரிக்கா எங்கள் நாட்டுக்குள்ளே இறங்கி அவ்வளோ சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ காம்பன்சேஷன் நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்களா, முதல்ல நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க கட்டையை போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஈரான் கிட்டேருந்து ஒத்த பைசா காம்பன்சேஷன் வரும்னு மிடில் ஈஸ்டில் இருக்க எந்த நாடும் நினச்சே பார்க்க வேணாம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போட கால் இருக்குல்ல, போரில் இணைங்க வாங்க, ஈரானுக்கு எதாவது நம்ம பாடம் போகட்டும் அதுன்னு சொன்னார்ல, இது வரைக்கும் ஒருத்தர் முன்னாடி வந்த மாதிரி தெரில இஸ்ரேல் தவிர. பாருங்கள், சைனா நோ ரெஸ்பான்ஸ், மதிக்கவே இல்லை. நெதர்லாண்ட்ஸும் மதிக்கவே இல்லை. சவுத் கொரியா கன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியல அவங்களால, ஏன்னா அமெரிக்கா மொத்தமாக பகச்சிக்க முடியாதுல்ல, அமெரிக்கா எதனா ஃபுல்லாக அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவும் இல்லைங்கன்ற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. ஜப்பான் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போரில் இணையணுமா வேணாம்,
அமெரிக்கா கைட்டு விட்டு அப்புறம் நம்ம தான் ஈரான் கிட்ட வாங்கணுன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி UK, இட்டலி, பிரான்ஸ், நார்வே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஸ்பெயின் இத்தனை தரப்புலாம் மூஞ்சல் வச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த போர் உங்களுதுங்க, நாங்கள் ஏன் இணையணும், நாங்களாம் போரில் இணைய மாட்டோம்னு அவங்க தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ அமெரிக்கா இப்போ ஐசோலேட் ஆகிருக்க மாதிரி தெரியுதுல, ஈரானை ஐசோலேட் பண்ணுறது அமெரிக்காவோட நோக்கம். ஆனால் கட்சியில் பேக்லாஷ் ஆகி அமெரிக்கா ஐசோலேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக சொன்ன பாருங்க ஸ்பெயின், அவங்கள பற்றி மட்டும் துண்டா சில விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ கட்சி எத்தனை பேர் வரலாம்னு தெரில. ஸ்பெயினுக்கு வந்திருக்க கட்ஸ்லாம், அதுவும் ஸ்பெயினோட பிரதமர் இருக்கார்ல, அவருக்கு வந்திருக்க கட்ஸ்லாம். அமெரிக்கா முதல்ல என்ன கேட்டுச்சு, உங்களை ஏர்பேஸை கொடுங்க அப்படின்ச்சு. ஸ்பெயின் என்ன சொல்லிச்சு, வி வோன்ட், அதெல்லாம் கொடுக்க முடியாது. திரும்ப அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, ஏப்பா இது மாதிரிலாம் பண்ணீங்க, ட்ரேட் அக்ரிமெண்ட்டே இருக்காது, கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ச்சு. அதுக்கு ஸ்பெயின் என்ன சொல்லிச்சு, அப்படியா என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. திரும்ப அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, ஸ்பெயின் எங்கள் கூட சேர்ந்து இந்த கான்ஃப்ளிக்டில் எங்களுக்கு உதவ ரெடியாக இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிச்சு. ஸ்பெயின் என்ன சொல்லிச்சு, தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க. புரியுதா எந்தளவு கிளாஷ் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் நாங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணி ஃபுல்லாக பிரச்சனையை முடிச்சு வச்சிடணும், அமெரிக்கா போராடலாம் ப்ரொபகண்டா பண்ணிச்சு. ஆனால் இந்திய அரசு தெளிவாக சொல்லிடுச்சு, எங்கள் பிரச்சனை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், தேர்ட் பார்ட்டியில் உள்ளே விடலை அப்படின்ட்டு. அப்போ எப்படி போயிட்டு இருந்த கலைபுரம், அதே மாதிரி தான் இங்கே இந்த கலைபுரம் பெருசாக போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைமாக அமெரிக்கா வர்சஸ் ஸ்பெயின்ற விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த பெருசாக போயிட்டு இருக்க படலத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இந்த ஈரான் கேபிட்டல் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே ஸ்பெயின் அவங்களோட மூடி இருந்த எம்பசியை திறந்துட்டாங்க. இப்போ அது வேறு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குற ட்ரம்ப் மனசுக்குள்ள எவ்வளோ ஓடும். ஈரானை விட அதிகமான கோபம் ஸ்பெயின் மேலே கண்டிப்பாக வரும். ட்ரம்ப்புக்கு என்ன பண்ண காத்திருக்காரோ. இல்லை இன்னொரு மேட்ரு வேறு இப்போ நடந்திருக்குங்க. அதாவது அமெரிக்கா உடனான நட்பு இருக்குல்ல, இது முறிஞ்சான பரவாயில்ல, சைனா கூட நம்ம பெரிய நட்புறவை பாராட்டணும்னு ஸ்பெயின் ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாnchez சைனா கிளம்பி போயிட்டாப்ல ஒரு ஈவெண்ட்டுக்காக. அரசு முறை பயணமாக போயிருக்காரா, அங்கே இருந்து என்ன நம்ம சொல்லியிருக்காரு இவர், யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இந்த அமெரிக்கா கூட அதிகமாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களே, அது வேணாமே, சைனா பக்கம் திரும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதா இது. சைனா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்குன்ற மாதிரி சைனாவோட அம்பாஸ்டராகவே மாறுற மாதிரி பேசியிருக்காப்புல ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர். இது ஆக்சுவலாக ட்ரம்ப் இப்போ என்ன நம்ம கன்சிடர் பண்ணுவார், இவ்வளோ தைரியம் உங்களுக்கு வராது, ஒருவேளை சைனா அதை வேலையை பார்த்துட்டு இருக்கோ, அவங்க பேச சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக ட்ரம்ப் டவுட் பண்ணலாம். சைனா இந்த இஷ்யூவில் ஒரு பிக்கர் ரோலை ப்ளே பண்ணணும் வரை கேட்டிருக்காரு. இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குல்ல, இதில் ப்ளே பண்ணணும்னு கேட்டுட்ருக்காரு. இந்த மனுஷன் எந்த நேரத்தில் வாயை வச்சாரோ அதை நடந்துடும் போல இருக்கு கிட்டத்தட்ட. இந்த சைனா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அட்மிரல் டூன் ஜுன், இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் கூட சைனா எனர்ஜி அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை போட்டிருக்கு. எங்களுக்கு இந்த ஹார்மோஸ் பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியம். இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக நாங்கள் உயிர்ப்போட வச்சிருக்கணும். அப்படின்னா எங்களோட இந்த இஷ்யூவில் எதுக்கு வெளிநாடுகள்லாம் தலையிடணும், எங்களோட அஃபேரில் எதுக்கு நீங்கள் வரீங்கன்னு நாடோட பேரை மென்ஷன் பண்ணல. ஆனால் நம்மளுக்கே திட்டவட்டமாக தெரியுது யாரை சொல்கிறாங்கன்னு, அமெரிக்காவை சொல்கிறாங்க. ஒழுங்காக இந்த விஷயத்தில் தள்ளி இருந்தனுங்க, தேவையில்லாமல் நெருப்போடு விளையாடாதீங்கன்னு அவங்க வேற பேசி வச்சுருக்காங்க. ஹார்மோஸ் எப்போவுமே ஈரானுக்கு மட்டும்தான் சொந்தமானது, அது இன்னும் எங்களுக்காக ஓப்பனில் தான் இருக்குது, நாங்கள் அங்கே செயல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்டில் ரஷ்யா உள்ளே வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தா சைனா வாலண்டியராக வந்துடும் போல இருக்குது. இது வராமல் இருக்கிறது நல்லதுங்க. யோசிச்சு பாருங்கள், ஈரானை காக்க நாங்கள் வரும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சைனா உள்ளே வந்துருச்சு, விஷயம் இன்னும் ரொம்ப பெருசாக மாறிடும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா பேக் அடிக்கிறதுக்கும். நல்ல வேலை ப்ரோ, ரஷ்யா உள்ளே வரல, சைனா மட்டும் லைட்டாக சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னு ஆசுவாசப்படுவீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பெஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல ஈரானில், ஆக்சுவலாக ரஷ்யா ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஈரானுக்காக பண்ணி கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் இது. இந்த பிளான்ட்லேருந்து இந்த எம்ப்ளாயிஸு ஏற்கனவே நிறைய பேரை ரஷ்யா எவாக்குவேட் பண்ணிடுச்சு, அவங்க நாட்டு கூட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே சிக்கிட்டு இருக்காங்களா, இவங்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்கு இப்போ இருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று யோசிச்சு பார்த்துங்க, இந்த பிளான்ட்டில் ஏதாவது ஒரு அட்டாக் நடந்து உள்ளே இருக்க ரஷ்யன்ஸ்க்கு எதனா ஆச்சு, அதுக்கப்புறம் உலகம் ஒட்டுமொத்தமாக அமைதி இழந்துடும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், சிவனேன்னு இருக்கிற ரஷ்யா, இது வரைக்கும் சிவனேன்னு இருந்த சைனா. இப்போ சைனாவை லைட்டாக உரசி பார்த்தாச்சு, அவங்க அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட ஸ்டாண்டுன்னு தெளிவாக தெரியல. ஆனால் அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு எதனா ஆச்சுனாக்கா நீங்கள் அந்த ஸ்டாண்டில் யோசிக்க வேணாம் மக்களே, நீங்கள் எதிர்பார்த்து ரஷ்யா பண்ணி தொலைச்சிடும். பாப்போம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.